நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்ற சம்பவம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்று 9 ஆண்டுகள் வரை மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினர் நேர்வழியும் சீர்திருத்தமும் பெற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். எனினும் முஸ்லிமாகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லிமாகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அண்ணலாருக்கு உதவியாக இருந்து வந்தனர். மக்கா காஃபிர்களில் பெரும்பாலானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் சஹாபாக்களுக்கும் விதமான துன்பங்களை விளைவித்து வந்தனர், பரிகாசம் செய்தனர். எவ்வளவு துன்பங்களை தர முடியுமோ அவ்வளவையும் சளைக்காமல் செய்தனர். முஸ்லிமாகாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி புரிந்து வந்த நல்ல இதயம் கொண்ட மனிதர்களில் அன்னாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் நபி அவர்களுக்கு பல விதங்களிலும் உதவியாளராக இருந்து வந்தார். நபிப்பட்டம் கிடைத்த 10ஆம் ஆண்டு அபூ தாலிப் இறந்தபின் சுதந்திரமாக பல விதங்களிலும் இஸ்லாத்தை தடை செய்வதற்கும் முஸ்லிம்களுக்கு தொல்லைகள் தருவதற்கும் காஃபிர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. தாயிஃப் நகரில் பெரும் கூட்டத்தினராக வசிக்கின்ற ஸ்கீஃப் கிளையினர் முஸ்லிமாகிவிட்டால் முஸ்லிம்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரப்புவதற்கும் அடிப்படையான நிலை வளர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள். அங்கு சென்று பெரும் செல்வாக்குள்ளவர்கள் என்று கருதப்பட்ட 3 தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அல்லாஹுவுடைய தீனின் பால் அழைத்து இது விஷயத்தில் அல்லாஹுவுடைய தூதராகிய தங்களுக்கு உதவி புரியுமாறும் கேட்டுக்கொண்டார்கள்.